இன்றைய காணொளியில் தேர்வு எப்போது இருக்கும், அப்புறம் அலுவலக உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு எப்போது வெளியாகும் அப்படிங்கிற 2 விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டைப்பிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேசியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அண்ட் டிரைவர் ஜாப் போன்ற பணிகளுக்கு ரெக்ரூட்மெண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ எப்போயுமே பார்த்திங்கன்னா கோர்ட்டு இந்த எக்ஸாம் விஷயத்தில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த தடவை அவங்க இன்னுமே எக்ஸாமுக்கான அறிவிப்பு, எக்ஸாம் டேட்டு எப்போ, கால் டிக்கெட் வரும், எந்த ஒரு இன்டிமேஷன் இல்லை. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம இப்போ மார்ச்சில் இருக்கோம். ஸோ மார்ச்சில் இன்னும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் நடக்குது ஸ்கூல்ஸில். அதாவது 11th 12th நடக்குது. அடுத்து 10th ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எக்ஸாம்ஸ் ஸ்கூல்ஸில் தான் போடுவாங்க. அப்படியே காலேஜில் வைக்கிறதாலுமே காலேஜ்லேயுமே ப்ராக்டிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. இப்போ எலெக்ஷன் வேறு வரப்போகுது. ஸோ அதனால தான் அவங்க வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எக்ஸாம் சென்டர் அலோகேஷன் போய்க்கு இருக்கிற மாதிரி பசங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொன்னாங்க. சரிங்களா? அதனால் நம்ம மார்ச் ஏப்ரலில் கூட நமக்கான தேர்வு இருக்கலாம். சரிங்களா? இப்போ எலெக்ஷன் மேல வச்சாங்கன்னா கண்டிப்பாக ஏப்ரலில் இவங்க எக்ஸாம் வச்சுருவாங்க. ஓகேவா? அதே போல் அலுவலக உதவிகளுக்கான அப்டேட் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்க விசாரிக்கும் போது இங்கே வேக்கன்சி நிறையாவே இருக்குங்க. அதாவது டிசம்பரில் ஒரு லிஸ்ட்டு எடுத்திருக்காங்க காலி பணியிட எண்ணிக்கை. அதே போல் ஜனவரிலேயுமே காலி பணியிடங்கள் எண்ணிக்கை எடுத்திருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கே தெரியும் ஒரு 4000க்கு மேற்பட்ட வேக்கன்சி காலியாக இருக்கிறது அப்படின்ட்டு. இப்போ சிவில் நீதிபதிகளுக்கு கூட இப்போ நியமனம் போட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றி ரத்து பண்ணியிருக்காங்க. அது கோர்ட் ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நமக்கு எதுவும் பாதிப்பு வருமா அப்படிலாம் சில பேர் கேட்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடில் சில பிரச்சனைகள். அதனால் ரிசல்ட்டில் வேறு லிஸ்ட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ சரிங்களா? அது அப்டேட்டட் லிஸ்ட்டு வந்துடும். ஸோ அது டிஎன்பிசி தான் நடத்துகிறாங்க. ஸோ நம்ம அலுவலக உதவியாளர் ரீடர் எக்ஸாம் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. சில பேர் இதுக்கு முடிச்சு போட்டு பேசுகிறீங்க. இதுக்கு சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? நமக்கான அறிவிப்பு ஒரு தேர்வு அறிவிப்பு ஏப்ரலில் இருக்கும். அதனால் இதையே இதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்து வர ஓஏ எக்ஸாமை ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? சில பேர் நீங்கள் குரூப் 4க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை டார்கெட் பண்ணுங்கள். இதை டார்கெட் பண்ணாலே நீங்கள் குரூப் 4க்கும் கிட்டத்தட்ட ஒரு 70% படித்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ எங்கள் ஓஏக்கு அப்புறம் ரீடர் எக்ஸாமினர் ஃபெயிலுக்கெலாம் வருமாங்கன்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா அதுக்குமே காலி பணியிடங்கள் எண்ணிக்கை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே 2021 ஓஏ எடுத்தாங்க. அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை பிடிக்காமல் ரிசைன் பண்ணாங்க. அப்புறம் நிறைய பேர் குரூப் 4 பாஸ் பண்ணி போனாங்க. அந்த ஓஏ வேலை பார்க்குறவங்களே ரீடர் எக்ஸாம் கிளியர் பண்ணி அடுத்த லெவல் போனாங்க. ஸோ அப்படி இருக்கிறபோது பார்த்திங்கன்னா காலி பணிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. நமக்கான அறிவிப்புமே விரைவில் எதிர்பார்க்கலாம். அது எப்போங்க வரும் அப்படின்னா அவங்க எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். ஸோ இது உங்களுக்கு இதை எக்ஸாம் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த அறிவிப்பு வெளியிடுவாங்க. அதனால் ஜூன் மாதத்துக்குள்ளே அலுவலக உதவிகளுக்கான அறிவிப்பும் வெளியாகும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ நம்ம தொடர்ந்து உங்களுக்கு இனிமேட் கொடுத்துட்டே இருக்கேன் நம்ம சேனலில் எப்போ அப்டேட்டு. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு சிறிதளவேனும் இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே போல் தகவலுக்கு காணொளிகளுக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொளியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.